தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் உள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை. தெரியும். நீ வந்திருக்கன்னா சும்மாவா? ஏன் பவித்ரா, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சார் ப்ராப்ளமே பவித்ராவுக்கு தான் சார். என்னாச்சு பவித்ரா, சொல்லு. என்னாச்சு கல்யாணி, சொல்லுங்க. அத்த, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்? இனிமே நாங்க எதுவும் பேச முடியாது. வந்திருக்காளே அவ சொல்லுவா. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அத பவித்ரா தன் கைப்பட எழுதி தரணும். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பவித்ராவ நேத்து ராத்திரி ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான். அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணணும், தண்டனை வாங்கி தரணும். ஐயா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சு எவமா இந்த காரியம் செஞ்சது? அவன் யாருன்னு காட்டுங்க, பொணமாக்கிறோம். என் தம்பிக்கு. அட பாவி ஐயா, அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி நீங்க உள்ள தூக்கி போட்டு அவனை லாடம் கட்டுனீங்கல்ல,
எப்படியும் உங்க கழுத்துல நீங்க தாலி கட்டிடுவீங்கன்னு நினைச்சுதான் இது மாதிரி காரியத்தை அவன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க மாமா நம்பர் சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு. நிறுத்தியா? இனிமே என்ன மாமா வாழுது? கேஸா டீல் பண்ணுங்க. மாமா மண்ணங்கட்டி எல்லாம் பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பு. வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க சார். நல்லா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நடந்த சம்பவத்துக்கும் பவித்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தப்பு பண்ணது ஏன் தம்பி? நீங்க பவித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படித்தானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே வந்த, அதை மட்டும் செய்ய. இல்ல கஞ்சா கேஸ்ல புக் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். பவித்ரா, தயவு செஞ்சு அழாதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? இவன் எங்க போறான்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? கேள்விப்பட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி எனக்கு சொன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனியாமே, அந்த சிவாதா உன்னை கடுத்தன்னு எழுதி கொடுத்தியாமே ஸ்டேட்மெண்ட். அதானேங்க உண்மை. என்ன உண்மை? உண்மை அது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக அது வெளியில சொல்லலாமா? டேய், நம்ம அசிங்கத்தை நாமளே போஸ்ட் அடிச்சு தெருவுல ஒட்டுறதாடி. இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு ஊர் ஊரா தெரிய போகுதுடி. அப்புறம் நான் எப்படி ஹோட்டல்ல போய் கல்லாப்பட்டியில உட்கார முடியும்? 4 பேர் 4 விதமா பேசுவான்ல. போற வாரமெல்லாம் உன் ஃப்ரெண்டோட பையனே உன் பொண்ணை கெடுத்துட்டான்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டான நான் மூஞ்சி கொண்டு எங்க வச்சுக்கிறது? சொல்லு, நான் எங்க வச்சுக்கிறது? ஏய் பவித்ரா, என்ன உனக்கு என்ன ரொம்ப படிச்சுட்டேங்கிற திமிரா உனக்கு? நான் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? அதுக்குள்ள உனக்கு ரொம்ப அவசரமா? அவளா ஒண்ணும் போலங்க, கல்யாணி தான் வந்து கூட்டிட்டு போனா. கல்யாணி தெரியுது தெரியுது. அவ என் மானத்தை வாங்குறதுக்கு உங்க 2 பேரையும் பகடக்காய யூஸ் பண்ணிருக்கா. நீயும் மடைச்சு மாதிரி பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் அவ கூட அனுப்பிச்சு வச்சிருக்க. இல்லங்க, நான் அனுப்பல. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அவளாதான் போயிருக்கா. அவ கூப்பிட்ட உடனே நீ போயிட்டியா? அந்த அளவுக்கு அவ பேசி உன்னை மயக்கி இருக்கா இல்ல? அப்பா, கல்யாணி பத்தி மட்டும் பேசாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. பாத்தியா 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 உன் பொண்ணு பேசுறத பாத்தியா? இவ வாழ்க்கைய ஒருத்தன் கெடுத்துட்டு போயிருக்கா. அப்படிப்பட்டவனுடைய அக்கா நல்ல ஒண்ணு இவ சர்டிபிகேட் கொடுக்கறான். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? இல்லப்பா, சொல்ல போனா உங்க பேச்சு கேக்குதா எனக்கு வெக்கமா இருக்கு. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொன்னாங்களே, அந்த கல்யாணி எங்க? சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நடந்ததை மறைச்சிடுன்னு சொல்றீங்களே, உங்க கிட்ட மனசு எங்க? ஏன்னு வச்சா கூட எட்டாதுப்பா. என்ன சொல்ல போனா நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். உங்க பணத்தை ஆசைதான்.
உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கிட்ட போனதை மறைச்சிட்டு நீங்க காட்டுற இவன் எதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துருவேன் மட்டும் கனவு கூட காணாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துடுவேன். பேசு பேசுடி, நல்லா பேசு. இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த கல்யாணி உன்னை ஆளாக்கி வச்சிருக்கா. அந்த சிவா பையில கண்டுபிடிச்சு கண்ணன் துண்டமா வெட்டல அப்புறம் இருக்குடி அந்த கல்யாணிக்கு இந்த பெருமாள் யாருன்னு அப்ப தெரியும், அப்ப தெரியும். ஏன் நிக்கிற நீ போ. வண்டியாடா? அப்ப நான் வரேன். சரி போயிட்டு வா. ஏய் பவி உன்னை பார்த்தலடா? டேய் ஏன்டா இப்படி அவன் மேல பைத்தியம் ஆயிட்ட? டேய் நான் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் நிலைமை என்னன்னே தெரியலையே. அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஜெயிலுக்கு போறியா? அவங்க அப்பன் நீ எப்ப வெளியில வருவ, எப்ப உன்னை தூக்கி உள்ள போலான்னு காத்துக்கிட்டு இருக்கான்டா. மாட்டினு வச்சுக்க மச்சு, அவ்வளவுதான். டேய் நான் ஒன்னும் அவனுக்கு பயப்படலடா. பவி இனிமே நான் எப்படிடா பாப்பேன்? பாக்காத அவளையா நீ பாக்குற? டேய் என்னடா மடைய மாதிரி பேசுற? அவ என்னோட உன்னோட தெரியலடா, எனக்கு சொல்ல தெரியலடா. பொண்டாட்டி மாதிரி ஃபீலிங் வந்துருச்சோ? டேய் சோம்பேறி, அறிவு கட்டவன, போடா போய் வேலைய பாடுறா, போடா. டேய் குமாரு, முதல்ல நீ பேசாத. நீ காலையில இருந்து குடிச்சிட்டு இருக்க. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். இங்க இருக்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டேய் பத்ரி, உன் வண்டியில பெட்ரோல் இருக்காடா? கேகே நகர் வரைக்கும் போமா? ஏன் கேகே நகரு? அந்த பொண்ணை பாக்கணுமா? ஏன்டா நீ திருந்தவே மாட்டியாடா? டேய் நான் அவளை தொட்டிருக்கேன்டா, தப்புடா. அதுக்கு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. ஐயோ டேய் அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேய் மச்சி, டேய் காரியம் எதுக்கு பண்ணடா. இப்படி சிரிக்கிறீங்க? டேய் சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? இன்ஸ்பெக்டர் சொல்லி உன் கைய கால உடைக்க சொல்லி கண்குத்தி பாம்பா அந்த பெருமாள் காத்துக்கிட்டு இருக்கான்டா. இவன் என்னடான்னா அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறானா. பெரிய யோகிய சிந்தாமணி இவரு. டேய் போடுறா பெக்க, ஒன்னு போட்டேன்னு வச்சுக்க தலையில. டேய் ஊத்தியாச்சாடா? இந்தா குடி, போடுறா மச்சான். டேய் பத்ரி, பைக் எடுறா, கேகே நகர் போலாம். போடா போ. நாங்க முக்கியம் இல்ல, உன் மான மரியாதை முக்கியம் இல்ல, உன் குடும்பம் முக்கியம் இல்ல உனக்கு. அந்த புடவை கட்டின பொம்மை உனக்கு முக்கியமாயிடுச்சு. போ போடா. டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. நான் அவ கூட குடும்பம் நடத்திருக்கேன்டா. அவளை கெடுத்துட்டேன்டா. அவளுக்கு ஒரு வகையில நான் ஹஸ்பண்ட் மாதிரிடா. அத பத்தி அந்த பொண்ணு கவலைப்படல, பொண்ணை பெத்த அப்பன் கவலைப்படல, இலை போட்டு சாப்பிட்ட நீ ஏன்டா கவலைப்படுற? டேய் இப்ப என்னதான்டா செய்ய சொல்றீங்க? நீ ஒன்னும் செய்ய தேவையில்ல, சைலண்டா இரு. அந்த பெருமாள் பயப்படணும். உன் வீட்டை விக்கணும்னு நினைச்சான்ல, அந்த எண்ணத்தை இருந்தாலும் கை விடணும்டா. அது வரைக்கும் நீ சும்மா சுத்தினே இருடா. டேய் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடாதா? என்னடா பிரச்சனை வர போகுது? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் உன்னை தேடுவாரு. அவருக்கு நீ கடுக்கா கொடுத்துட்டு சுத்தணும்டா. இருக்கவே இருக்கு நம்ம ஹவுசிங் போர்டு. காக்கி சட்டை உள்ளவே வராது மச்சி. டேய் பயமா இருக்குடா. இதாண்டா மச்சி, பொண்ணை தொடுற வரையும் ஆம்பளைங்க சிறுத்தையா இருக்கானுங்க, தொட்டுட்டா சிங்கமா இருக்கானுங்க. டேய் சிறுத்தைக்கு சிங்கத்துக்கு என்னடா வித்தியாசம்? டேய் அப்படி அடி போட்டானே. ஏய் நில்டா. சிங்கக்கு சிறுத்தைக்கு என்னடா வித்தியாசம் சொல்றா? ஏய் அடிங்க. ஏய் மவன எங்க போனா விட மாட்டறான் அவனே. டேய் நில்டா. அடி. ஏய்
மாமா ஏய் நந்தினி வா வாமா வா. ஏன் வெளியே நிக்கிற, உள்ள வா. அம்மா என்னம்மா என்னவோ மாதிரி இருக்க? ஏங்க சீக்கிரமா சாப்பிட வரீங்களா? உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றதே பழப்பா போயிடுச்சுங்க. இல்ல பாக்கியம், வீட்டை தேடி நந்தினி வந்திருக்கால. ஆமா, இன்னைக்கு என்ன வம்பு சண்டை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்க? பாக்கியம், வீட்டை தேடி வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ என்ன உலக சமாதானம் பேசவா வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனையோட தானே வருவா? பாக்கியம் இல்ல மாமா, அத்தை சொல்றது சரிதான். வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை, என்னாச்சு சொல்லு. ஹே நந்தினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாலா, நீ எப்ப வந்த? நான் அப்பவே. நீ எப்படி இருக்க நந்தினி? நான் நல்லா இருக்கேன் பாலா. ஆனா வீட்லதான் நிலைமை சரியில்லை. என்னாச்சு? அதத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். போச்சு, எல்லாரும் கூடி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது? கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமே கிளம்பிடுவேன். நிறைய இடத்துல தேடி ஆகணும். தேடணுமா? யார? சிவாவை காணும் மாமா. என்னம்மா சொல்ற? அவன் என்ன சின்ன குழந்தையா? இந்த பாரு, எங்கேயாவது அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். இல்ல மாமா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் செஞ்ச காரியத்துக்கு தலை காட்ட முடியாம எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. அப்படி என்னதான் செஞ்சா? சொல்லு நந்தினி, ஏதாவது லவ் அஃபேர் அப்படி இப்படின்னு? அதை விட கேவலமா செஞ்சுட்டாலதா. என்ன நந்தினி சொல்ற? பவித்ராங்கிற ஒரு பொண்ணு ஐயோ, என்ன கன்றாவி இது? இந்த மாதிரி வார்த்தை பேசுறதுக்கு நம்ம குடும்பமே தயங்கும். என்ன கேடு கட்ட காரியத்தை பண்ணிருக்கா? இவங்க குடும்ப சாவகாச வேணும் தான் நாமளே ஒதுங்கி இருக்கோம். இவங்க எல்லாம் உறவுக்காரங்க சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. பாக்கியம், கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இருக்கீங்களா? இது என்ன காரியம் இது? இந்த மாதிரி விஷயத்தை பேப்பர்ல படிக்கவே வெக்கமா இருக்கும். இவன் என்ன மனுஷனா? இவ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? இந்த மாதிரி ராஸ்கல நடு தெருவில் நிக்க வச்சு நாயை சுடுற மாதிரி சுடணுங்க. அம்மா, நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத. முதல்ல என்னாச்சுன்னு கேப்போம். கேக்குறதுக்கு என்னடா இருக்கு? ஏண்டி நந்தினி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கடி உயிரோட இருக்கீங்க? இப்படி ஒரு பையன் பிறந்ததுக்காக நீங்க எல்லாம் நாண்டுகிட்டு சாகணும். அது சரி, எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்தன்னு விஷயத்த சொல்லிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. அந்த பொறுக்கோட தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்தான்னு வெளியில தெரிஞ்சா எங்க குடும்பமான கப்பல் ஏறிடும். பாக்கியம், நந்தினி, என்னம்மா விஷயம் சொல்லு. இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே பவித்ராவும் கல்யாணி அக்காவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மாமா. போலீஸ் சிவாவை தேடி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனே எங்கேயோ போய் தலைமறைவாயிட்டான். அதான். என்ன அதா? என்னடி அதா? அந்த பொறுக்கி பையில நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோமான்னு பாத்துட்டு போல நந்தியா? என்ன கொழுப்படி உனக்கு? அப்படி இல்ல அத்தை, அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடியாச்சு. ஒருவேளை இங்க வந்திருப்பானு தான். அந்த நாய் இங்க வந்தா நானே போலீஸ் புடிச்சு கொடுத்துருவேண்டி. பொறுக்கி பொறுக்கி. சிவா இங்க வரலமா? வந்தா உனக்கு நான் போன் பண்றேன். தேங்க்ஸ் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நீங்க நிக்கிறதே எனக்கு பயமா இருக்கு. நான் வரேன் மாமா.
அம்மா நீ ரொம்ப ஓவரா பேசுறமா. அந்த சிவா பையன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம்? என்னடா அந்த பொண்ணு மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதா? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டல? இதுங்களெல்லாம் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான்டா நாளைக்கு சொந்த பந்தன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்க மாட்டாங்க. உங்க அப்பாதான் ஏதோ தங்கச்சி பாசத்துல பொங்கி வழிஞ்சு குத்துக்கல்லாட்ட கவலைப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னடா மர மாதிரி நிக்கிறீங்க? வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு சாதா சாப்பாடுதான். சிவாவை போலீஸ் பிடிக்கட்டும், வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறேன். வாங்க வாங்க. இங்க பாருங்க சுந்தரம், இப்ப எங்க அண்ணி ஃபேக்டரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் போடாதான் உங்க ஷோரூமுக்கு நான் கார்மெண்ட் சப்ளை பண்ண முடியும். அப்ப விட்டுருங்க சார். சிட்டில இருக்கிற பெரிய பெரிய ஷோரூமுக்கு நாங்க தான் கார்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ தாம்பரத்துல உங்க ஷோரூமுக்கு சப்ளை பண்ணலனா எங்க பிசினஸ் லாஸ் ஆகாது. போன வைங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் தேடி பாத்தீங்களா? நான் கேட்டது கிடைச்சதா? கிடைச்சது சார்.